என்ன பாதையில கடந்து போறோம் அது ஏசப்பா அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். பரிசுத்த ஆவியானவர் யாரோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரோ உங்களுக்கு நல்லா தெரிகிறது. அப்பா என்ன நடத்துறார், அப்பா சொல்லி நான் கடந்து போறேன். இந்த சோதனைக்கு பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். எந்த யோபு சொல்லுகிறார், சரீரம் முழுதும் பருக்களாய் எப்பொழுது ஜீவன் அவருடைய உடலை விட்டு போகும் என்று தெரியாது. அந்த யோபு சொல்லுகிறார், என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். இந்த வார்த்தை எந்த இடத்துல நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல நம்பிக்கையா இருங்க. எந்த கூட்டம், எந்த நாவுகள் யார் உங்களை பார்த்து என்ன சொன்னாலோ அதை உள்வாங்கிக் கொள்ளாதீங்க. நான் போகும் வழியை அப்பா அறிவார். அவர் எனக்கு உறுதி கொடுத்திருக்கார், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கார். அந்த வாக்கை பிடித்து செபிக்கிறேன்னு சொல்லி யோபு இருந்த நிலைமையில யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒருவேளை கடின சூழ்நிலை நீங்க போய்கொண்டிருக்கலாம். அப்பாவுடைய பலத்தினால சொல்லுங்க, நான் சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். கொஞ்ச நாள் தான் இந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியில கொண்டு வந்துருவார். நீங்க அற்புதமா அதிசயமா ஜொலிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை மகிமையான சாட்சியை எழுப்ப போறார்.